என் பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளைப் பற்றி கவலைப்பட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்கள் இதயத் துடிப்பை நான் கேட்கிறேன். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் சுமையுடன் இருப்பதை நான் அறிவேன். கர்த்தாவே, என் குழந்தை நல்ல பாதையில் நடக்கட்டும் என்று நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் என் சந்நிதியில் நினைவாக இருக்கிறது. உங்கள் கண்ணீரின் ஒரு துளியும் வீணாகவில்லை. மனம் தளராதீர்கள். நான் காலத்தை உருவாக்கினவன். நேரத்தை மாற்றக்கூடியவன் நான். கடினமான இதயத்தையும் மென்மையாக்கும் வல்லமை எனக்குண்டு. இன்று அவர்கள் பிடிவாதமாக இருக்கலாம். உங்கள் வார்த்தையை மறுக்கலாம். தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் நான் அவர்களின் எதிர்காலத்தைக் காண்கிறேன். நீங்கள் பார்க்காத நல்ல நாளை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் விதைத்த நல்ல ஒழுக்கம், நீங்கள் கற்றுக் கொடுத்த தேவபயம், நீங்கள் காட்டிய அன்பு, அவை எல்லாம் அவர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கிறது. ஒரு நாள் வாழ்க்கையின் சோதனை அவர்களை தொடும்போது அவர்கள் நினைவுகூர்வார்கள், என் பெற்றோர் இப்படி சொல்லியிருந்தார்கள் என்று. அந்த நினைவு அவர்களை திருப்பிக் கொண்டு வரும். என் பிள்ளைகளே, உங்கள் வீடு உடைந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் குடும்பம் சிதற நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள். ஆனால் நான் உங்கள் பலம். நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள். ஆனால் நான் உங்கள் ஆறுதல். உங்கள் கைகளை கீழே விடாதீர்கள். அன்பை குறைக்காதீர்கள். நம்பிக்கையை அணைக்காதீர்கள். நான் உங்கள் வீட்டின் வாசலில் நிற்கிறேன். நான் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை என் கரங்களில் பிடித்திருக்கிறேன். இன்று கண்ணீராக இருப்பது நாளை சாட்சியாக மாறும். இன்று நீங்கள் சொல்ல முடியாமல் அமைதியாக இருப்பது நாளை மகிழ்ச்சியின் சிரிப்பாக மாறும். ஆகவே என் அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து மனம் தளராதீர்கள். நான் செய்கிறேன். நான் நடத்துகிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் மீட்பும் புதிய தொடக்கமும் உண்டாகட்டும்.